வாட்டி சொல்லியிருக்கேன் நான் இல்லாம ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு. நீ ஏன் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற? பாரு முகம் எல்லாம் டஸ்ட் ஆயிடுச்சு. சுச்சுச்சோ. இந்த கழுதைக்கு எத்தனை தடவை சொல்றது? சாயந்தரம் ஆனாலே பயத்தோடவே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடுறேன். ஏண்டி அமிர்தா, உனக்கு எத்தனை தடவை அழுவுறது? நாளையில இருந்து 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கணும் சொல்லிட்டேன். பப்பிய கூட்டிட்டு உள்ள வா. அமிர்தா, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் இல்லையா? இல்ல சார். அப்போ உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? சொந்தக்காரங்களும் யாரும் இல்லையா? அண்ணா, குட் மார்னிங் அருண். என்னாச்சு? மர்டர் கேஸ் அருண். என்னங்க ஆச்சு? என் பொண்ணு பரீட்சைக்காக படிச்சிட்டு இருந்தா. குடிச்சிட்டு வந்து இவகிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. நான் எவ்வளவோ போராடிட்டேன், ஆனா என்னால எதுவும் முடியல. இவளை காப்பாத்த வழி தெரியாம நான் வெட்டி கொண்டுட்டேன் சார். உங்க புருஷன் எங்க? அந்த மிருகத்தை தான் சார் நான் வெட்டினேன். எனக்கு என்ன எக்ஸாம்? மேக்ஸ். ஆமாண்ணா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அதை கிழிச்சு போட்டுருங்க. அருண், நான் மாமா கிட்ட பேசி ஆர்டர் வாங்கி தரேன். இந்த பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டுருங்க. இது பாருமா, நீ தைரியமா போய் எக்ஸாம் எழுது. இது எதையும் மனசுல வச்சுக்காத. எங்களுடைய பொண்ணு காணும் சார். எப்பத்துல இருந்து? 5:30 இருந்து காணும் சார். இவர் நம்ம ஐஜிக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ். ஐஜி சார் பர்சனலா ஃபோன் பண்ணாங்க. We need to crack the case at the earliest. Okay sir. ஸ்கூல் கிட்ட, அப்புறம் பொண்ணை கிட்னாப் பண்ண அந்த வீட்டு கிட்ட அங்க எங்கயாவது சிசிடிவி கேமரா அவைலபிளா இருக்கான்னு பாருங்க. Arrest anyone suspicious immediately. Yes sir. And the interesting thing is, அந்த பொண்ணை கிட்னாப் பண்ண டயத்துல அவங்க வீட்டு நாய் கழுத்துல ஒரு gift box மாட்டி இருந்தது. அதை ஓபன் பண்ணி பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. These are the items of the gift box. இந்தாங்க. யாரை கேட்ட அந்த மர்டர் கேஸ்ல அவங்கள விட்டுட்ட? சொந்த பொண்ணுயே ஆந்தால் அந்த பொண்ணுக்கு நம்ம ஸ்டீவ் வைஸ் தான் இருக்கும் தெரியுமா? சென்டிமெண்டா பார்த்தா எல்லாம் சரியா தான் இருக்கும். அதையே சொல்லிக்கிட்டு அவங்கள நீ விட்டுருவியா? நான் ஒன்னும் சும்மாலாம் விடல மாமா. ஐபிசி செக்ஷன் 120 படி தற்காப்புக்காக செய்யறது கொலை ஆகாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமே தான் ரிலீஸ் பண்ண மாமா. அப்போ ரூல்ஸ் படி தான் ரிலீஸ் பண்ணிருக்க. அப்ப ஏன் கையெழுத்து எதுக்காகடா போட்ட? பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஃபார்மாலிட்டிஸ், என்கொயரிஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணோட லைஃபே போயிடும். உனக்கு என்னடா, நீ என்ன வேணாலும் சொல்லுவ. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நான் தானே கையை கட்டி நிக்கணும். அதுவும் இல்லாம செக்ஷனை பத்தி என்கிட்டயே பேசுறேன். முதல்ல தூக்கி உன்னதாண்டா உள்ள வைக்கணும். மாமா மாமா, ஏ ரிப்போர்ட் காலையே அப்பாவோட சைன் போடுங்க. இருக்கிற பிரச்சனையே இங்க தலைய பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கு. இவன் பிரச்சனை நான் எந்த நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா, நான் புதுசா ஒரு பிரச்சனையை கொண்டு வர, திரும்பவும் இந்த மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து என் தலையில போடாத. என்ன புரியுதா? டேய், இந்த வேலையில பாவ புண்ணியமே பார்க்க கூடாதுடா. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிரஸுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இது பத்தாதுன்னு வர லோக்கல் பாலிடிக்ஸ் வரை நம்ம சமாளிச்சாகணும். வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலே போதும். இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். அம்மா வரலையா? அம்மாக்கு ஒரே தலைவலி, வரமாட்டாங்க. அப்பாடா. புது டீச்சருக்கு நான் பத்மா மேம் பொண்ணுன்னு தெரியாது. இன்னைக்கு நீதான் என்னோட ஃபாதர். மேம் என்ன சொன்னாலும் தலையாட்டு, ஆனா வாய் மட்டும் திறக்காத. தேவைப்பட்டே என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா தயவு செஞ்சு நீ வாய் மட்டும் திறந்துடாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாச்சும் பேசி வளரிடாத. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் ஆன், உட்காருங்க. ஆக்சுவலா நீங்க தான் இவளோட ஃபாதரா?
மேம் இல்ல நம்புற மாதிரி இல்ல. என்ன நம்ப முடியலையா? ஏன்? இல்ல பாக்குறதுக்கு எங்க இருக்கீங்களே அதனாலதான். தேங்க்யூ. அவங்க ஏதோ சும்மா அல்வாக்கு சொன்னாங்க. என்ன பண்ண சொல்றீங்க மேடம்? ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க தாத்தா சாகும்போது அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் எதுக்கு? முதல்ல உங்க பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ண மேடம்? ப்ரோக்ரஸ் கார்டுல உங்கள மாதிரியே சைன் போட்டிருக்கா பாருங்க. ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டிருக்கா. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பிரில்லியன்ட் மேம். எவ்வளவு தைரியம் உனக்கு? எவ்வளவு தைரியம்? என்ன பண்றீங்க? சார் சொல்றத கேளுங்க. அவளை அடிக்காதீங்க சார். சார் நான் சொல்றது நீங்க தடுக்காதீங்க மேம். சொல்றேன் சொல்லு. சரி வரேங்க, பாய். இங்க பாரு பத்மா, தலைவலிக்குதுன்னு சொன்னல, ஒரு நாள் லீவ் போட வேண்டியதானே? உங்க ஸ்கூல்ல சொன்னா என்ன லீவ் தராமலையா போயிட போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க, நீங்க கிளம்புங்க. சரி. ஆமா, நீங்க எங்க வரீங்க? அதுவா, ஸ்ரீ சயின்டிபிக் கால்குலேட்டர் கேட்டா சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு நினைச்சேன். இது மட்டும் கொடுங்க, பணத்தை கொடுக்காதீங்க. வா. என்னங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நீங்க மட்டும் என்ன தடுக்கலனா இவ்வளவு சும்மா விட்டுக்க மாட்டேன். அதுக்குன்னு இப்படியே போட்டு அடிப்பீங்க? பொண்ணுன்னு தானே என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அதே எங்க அம்மா இருந்திருந்தா என்ன நல்லா பார்த்து இருந்திருப்பாங்க. ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் இல்லையேடி. அம்மா இல்லையா? சரி சரி, இனி எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணண்டி. சாரி சரி, இனி அப்பா உனக்கு எப்போ அடிக்க மாட்டேமா. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. அவ உங்ககிட்டயும் காசு வாங்கிக்கிறா, என்கிட்டயும் காசு வாங்கிக்கிறா, தெரியுமா உங்களுக்கு? சரிம்மா, இனிமே உன்னை கேட்காம அவளுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். போதுமா உனக்கு? நான் பணமே கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். அது என்ன தெரிஞ்சு கொடுக்கறது, தெரியாம கொடுக்கறது? சாரி. சாரி சரி. ஓகே மேம். மேம் என்னாச்சு மேம்? இந்த பொண்ணு ப்ரோக்ரஸ் கார்டுல அவ அப்பா சைனை அவளே போட்டிருக்கா. அதுக்கு எழுதிட்டு இருக்காளா? இல்ல இல்ல, அதுக்கு அவங்க அப்பா போட்டு நல்லா அடிச்சிட்டாரு. அப்பாவா? ஆமா, அவளுக்கு அம்மா கூட கிடையாது, பாவம். என்ன அம்மா இல்லையா? இதெல்லாம் யார் சொன்னா? அவ அப்பா தாங்க சொன்னாரு. நான் சொல்லலடி. அவரு சொல்லிருக்காரு. ஓ ஓ, அந்த அவரு எங்க இருக்காரு? ஏதோ இங்கதான் இருக்காரு. ஐயோ. சார் அது செவரு சார். வணக்கம் சார். சாருக்கு வணக்கம் சொல்லிக்கோ. வணக்கம் மேம். இந்த தாய் இல்லாத பொண்ணுக்கு தாயே நான் தாங்க. நான் தான் அப்பா. சிரியோட மாமா தானா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அவங்க கேட்டாங்களா? இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டுமேன்னு. சரி, என்ன இதெல்லாம்? சரியா படிக்கிறது இல்ல. ப்ரோக்ரஸ் கார்டுல அப்பாவோட சைன் போட்டிருக்க. இப்போ மாமாவை கூட்டிட்டு வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? எல்லாத்துக்கும் என்ன மட்டும் ப்ளேம் பண்ணாதீங்க மேடம். நீங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு சைன் போட்டதே எங்க மாமா தான். அடிப்பாவி. அடேங்க அப்பா, என் கையெழுத்த என்னை விட நீ ரொம்ப அழகா போட்டிருக்கியாடா. அதனாலதான் மாட்டிருக்க. அதுக்கு இவனுக்கு சால்வை போட்டு பாராட்டுங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட 1000 முறை சொல்லிட்டேன், உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுக்காதீங்கன்னு. இனி சொல்ற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல. இவளை இப்படியே விட்டுட்டா தலையில ஏறி உக்காந்துக்குவா. நீங்க குடுக்கற செல்லத்தால இவ என்ன மதிக்கவே மாட்றா. சரி, சட்னி வேணுமா? டேய், இங்க பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன். சொல்லு சொல்லு. இவளை நம்ம கூடவே வச்சு பாத்துக்கிறதால திமிரு அதிகமா போயிடுச்சு. இவ உருப்படணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கூல முதல்ல மாத்துங்க. அம்மா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கா நீ ஸ்கூலுக்கு வந்த? ஏய், முதல்ல ஒன்னு அடிக்கணும்டா, அப்பதான் எல்லாம் சரியா வரும். ஹலோ, இப்ப வேற ஸ்கூல்ல நீங்க பாக்குறீங்களா இல்ல நான் பாக்கட்டுமா? உங்களதான். வேற ஸ்கூல்லாம் வேணாப்பா ப்ளீஸ். தேங்க்யூ. வெல்கம் சார். ஓகே.
என்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் மறைச்சிடலாம், ஆனா மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான்னு தெரியும்ல. சரி, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ அதை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. காவியா, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹலோ. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், தெரியாதவங்க யாராவது பேசினா அவங்க கிட்ட பேசக்கூடாது, வந்துடணும்னு. அவங்க பார்க்க டீசெண்டா தான் தெரியுவாங்க, ஆனா வெரி பேட் பாய்ஸ். இன்னைக்கு சொல்றதுதான், பி கேர்ஃபுல். அன்னைக்கு ஏதோ சின்ன தப்பு நடந்துருச்சு, அதுக்குன்னு கிரிமினலை பாக்குற மாதிரி பாக்குறீங்களேங்க. தப்பு சின்னதோ பெருசோ, கிரிமினல் கிரிமினல் தான். சொல்லுங்க மாமா. போட்டோஸ்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் மாமா. காலையில லக்ஷ்மி மேடம் அதை சப்மிட் பண்ணனும், கொஞ்சம் ஜாக்கிரதை. ஓகே மாமா. இது எல்லாத்தையும் எதுக்கு எடுத்துட்டு வந்த? வீட்ல இருக்கே, அது பத்தலையா? போ போ, எல்லாத்தையும் வச்சுட்டு வா. அடி பாவி, ஏண்டி இப்படி ஆயிட்ட? போ போ, எல்லாத்தையும் வச்சுட்டு வா. மேம், அதை நீங்க திருப்பி கொடுக்க வேண்டாம். சாரி, ஆக்சுவலி சின்ன பொண்ணு இல்லையா, ஏதோ தெரியாம. ஆல்ரெடி பில் பே பண்ணிட்டாங்க மேம். யாரு? அதுவும் அங்க போறாரே அந்த சார் தான். டேய், ஒரு பொம்மை தலையை க்ளூவா வச்சுக்கிட்டு தேவையில்லாம அமிர்தா கேஸையும் சம்யுக்தா கேஸையும் சேர்த்து வச்சு பார்க்காத. மாமா, இந்த கேஸ்ல நமக்கு கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் அந்த பொம்மை தலை மட்டும்தான். அதை வச்சுதான் இந்த கேஸ்ல மூவ் பண்ணும். இந்த கேஸை எப்படி மூவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு சொல்ல மாமா, நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம். அனாவசியமா நீ அதிகமா திங்க் பண்ற. அமிர்தாவை கொண்டுடுவேன்னு மிரட்டின அந்த டேவிட பிடிச்சிட்டாங்க. இன்னையோட அந்த கேஸும் க்ளோஸ் ஆயிடும். பார்க்க தானே போற? கண்டிப்பா ஆகாது. அமிர்தாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை மேடம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மேடம் கொல்லுவேன்? கொல்லலன்னா போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா அந்த ஓட்ட ஓடுன? பயந்து போய் தான் மேடம் ஓடுனேன். மாமா, இதான் கரெக்ட் டைம். நான் போய் அந்த க்ளூவை பத்தி சொல்லட்டுமா? இங்க பாருடா, அந்த பொம்பளை ஏற்கனவே ரொம்ப திமிர் பிடிச்சவடா. உனக்கு தெரியாத ஹையர் ஆபீசர் சொன்னாலே எதையும் அவன் கேட்க மாட்டா. உன்ன மாதிரி புது ஆளுங்க போனா மதிக்க கூட மாட்டா. மாமா, நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கோம்லடா. நீ குடுக்கற டார்ச்சரை விட அந்த லக்ஷ்மி மேடம் குடுக்கற டார்ச்சரே பரவாயில்ல போல இருக்கு. ஏய், என்ன அங்க டிஸ்கஷன்? ஒண்ணும் இல்ல மேடம், கேஸ பத்தி கேட்டா அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏய், இங்க வா. கையில லத்தி எடு. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். அவன்கிட்ட இருந்து மொத்த உண்மையை நீ வர வைக்கணும். வா. மேடம் 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 மேடம், அடிக்க வேண்டாம் சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். ஹலோ, ஹாய்டா செல்லம். அப்படியா செல்லம்? அம்மா வரதுக்கு லேட் ஆகுமா? பயப்படாத, சரியா? பாய். ஏய், என்னைய அடிச்சிட்டு இருக்க நீ? இப்படி அடிச்சா உண்மையை சொல்லிடுவானா? மேம், இவனை எவ்வளவு அடிச்சாலும் பேசுதான். நாம தேடுறது ரேபிஸ்டோ, கிட்னாப்பரோ இல்ல இவன மாதிரி ஒன் சைட் லவரோ கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்யற ஒரு மனநல பாதிக்கப்பட்டவ. சிம்பிளா சொல்லணும்னா அவன் ஒரு சைக்கோ. என்ன உளறிட்டு இருக்க? மேம், ஒரு நிமிஷம் மேம். மாமா,
இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போன சம்யுக்தா போட்டோ மேம். இது 2 நாளைக்கு முன்னாடி காணாம போன அமிர்தாவோட போட்டோ. இந்த 2 கேஸ்லயும் காமனான விஷயம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஏஜ் 15 வயசு. 2 பேரும் ஸ்கூல்ல முடிச்சு வரும்போது தான் கிட்னாப் ஆயிருக்காங்க. இது கிட்னாப் ஆகி 2 நாள் கழிச்சு சம்யுக்தாவோட பாடி கிடைச்சப்போ எடுத்த போட்டோ. இது அமிர்தா கிட்னாப் ஆன ஸ்பாட்ல கிடைச்ச பொம்மையோட தலை போட்டோ. பாருங்க மேடம், சம்யுக்தாவோட தலையில இருந்து முடி எடுத்த மாதிரி இந்த பொம்மையோட தலையில இருந்து முடி எடுத்திருக்காங்க. சம்யுக்தாவோட கண்ணு நோண்டி வாயை கடிச்ச மாதிரி இந்த பொம்மைக்கும் செஞ்சிருக்காங்க மேம். அது மட்டும் இல்ல மேம், சம்யுக்தாவோட நெத்தி மேல, இங்க காதுல, மூக்குல இருக்கிற காயங்கள் எல்லாமே இந்த பொம்மை மேல கூட மார்க் பண்ணிருக்கு மேம். சோ இதெல்லாம் ஆதாரமா வச்சுக்கிட்டு அந்த 2 மர்டர்ஸையும் பண்ணது ஒருத்தன் தான். ஐ மீன், நீ இப்ப சொன்ன அந்த சைக்கோங்கிறவனா? கண்டிப்பா இருக்கலாம் மேம். இது வரைக்கும் வேர்ல்ட்ல இருக்கிற சைக்கோஸ்ல 27% சைக்கோஸ் கொலையோ இல்ல கிட்னாப்போ பண்ணும்போது விக்டிம்ஸோட சிக்னேச்சர் விட்டுட்டு போவாங்கன்னு அபிஷியல் ரெக்கார்ட்ஸே இருக்கு மேம். உதாரணத்துக்கு 1970s யூஎஸ்ஏல ஜோடியாக்னு ஒரு சீரியல் கில்லர் 10 பேரை சுட்டு கொன்னுட்டு கிராஸ் ஆருங்கிற தன்னோட சிம்பிளை குறியிட விட்டுட்டு போனா. டென்னிஸ் ராடருங்கிற இன்னொரு சைக்கோ ஒரு பெண்ணோட உருவத்தை குறியிட விட்டுட்டு போயிருக்கான். அது லேண்ட்ஸ்கேப்ல திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது BTKங்கிற அவனோட இனிஷியல்னு. அதே மாதிரி மும்பைல ரவீந்தர்னு ஒரு சைக்கோ விக்டிம்ஸ்க்கு பக்கத்துல பியர் பாட்டில குறியிட வச்சுட்டு போவான். வாஷிங்டன்ல ஜான் ஆலன் மாலன்ங்கிற 2 பேர் காலிங் கார்டுன்னு ஒரு அட்டைய சிம்பிளா யூஸ் பண்ணிருக்காங்க மேம். அதே மாதிரி ஜான் ஃபியான்சேங்கிறவன் உடைஞ்சு போன சிலுவையை குறியீடா யூஸ் பண்ணிருக்கான். 19th century லண்டன்ல ஜாக் த ரிப்பர்ங்கிறவன் கால் கேர்ள்ஸை கொண்டு அவங்க பாடியை 2 துண்டா கிழிச்சிருக்கான். அவங்க அப்படி குறியீடு வைக்கிறதுக்கு காரணம் ஐடென்டிட்டி. சைக்கோஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். இந்த மாதிரி ஐடென்டிட்டியை பார்க்கும்போது மக்களுக்குள்ள ஒரு பயம் வரும். அந்த பயத்தை தான் இந்த சைக்கோஸ் என்ஜாய் பண்றாங்க. இப்படி சொல்லிட்டே போக 100கணக்கான கேசஸ் இருக்கு. அப்படி ஒரு குறியீடு தான் இந்த பொம்மத்தல. இப்பல இருந்தே நம்ம பயத்தை அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதனால தான் நம்ம இந்த ரூட்ல போலான்னு சொல்றேன். அதாவது நான் இப்ப போற ரூட் தப்புன்னு சொல்ல வரியா? ஐயோ என்ன அது இல்ல மேம். இந்த சம்யுக்தா கொலை நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு பொம்மை தலை நமக்கு அங்க கிடைக்கலையே. என்கொயரி பண்ணலாம் மேம். ஓகே, சம்யுக்தா மர்டர் கேஸ நீ எதுக்காக ரிசர்ச் பண்ற? என் சினிமா ஸ்கிரிப்டுக்காக இந்த மாதிரி நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன் மேம். அதனால தான். ஓ ஆமால, நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து உங்க அப்பா பேரை பயன்படுத்திக்கிட்டு கஷ்டப்படாமலேயே எஸ்ஐயா ப்ரமோட் ஆயிட்டல்ல மேம்? அது இல்ல மேம். ஏய், ஊர்ல இருக்கிற எல்லா படத்தையும் பார்த்துட்டு இங்க வந்து கதை விடாத. உன் ஸ்கிரிப்ட் நாலேஜ் எல்லாம் உன் சினிமாவோட வச்சுக்கணும். அனாவசியமா அதை இன்வெஸ்டிகேஷன்ல பயன்படுத்தி இந்த கேஸ தப்பான பாதையில தசை திருப்பணும்னு நினைச்ச மவனை உன்னை கொன்னுடுவேன். உன்னோட கிரியேட்டிவிட்டியை நீ சரியா பயன்படுத்தி இருந்தன்னா எப்பவோ நீ டைரக்டரா இருக்கலாம். அங்க வேலைக்கு ஆகலன்னு தானே இங்க வந்து தேவையில்லாம எங்க உயிரை எடுத்துட்டு இருக்க? மேம் ப்ளீஸ், சம்யுக்தா கிட்னாப் ஆன 2 நாள்ல நமக்கு ஒரு கொடூரமான பணமா தான் திரும்ப கிடைச்சா. இப்ப அமிர்தா கிட்னாப் ஆகி 2 நாள் ஆகுது. நம்ம உடனடியா ஆக்ஷன் எடுக்கலன்னா அமிர்தா கூட காப்பாற்ற முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். ஏய், நீ எனக்கு ஆர்டர் போடாத. போய் சிகரெட் வாங்கிட்டு வா. கிளம்பு. இந்தாங்க சார். நான் ஏசிபி. முதல்ல அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுங்க. பப்ளிக்கையும் மீடியாவையும் முடிஞ்ச அளவுக்கு தூரமா வைங்க. போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அலோ பண்ணாதீங்க. ஐ அம் ஆன் தி வே. அருண், நீ சொன்ன மாதிரி தானே நடக்குது. ஸ்ரவன், அந்த எஸ்ஐ சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த ஏரியாவை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வாங்க. Yes, ma'am. மீடியாவுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியக்கூடாது. ஓகே? ஓகே மேடம். இல்ல சார், நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் எந்த gift பாக்ஸும் கிடைக்கல. ஒன்னு பண்ணுங்களேன், சம்யுக்தாவோட பேரண்ட்ஸ் வேணா மீட் பண்ணி பாருங்க. இல்ல சார், இந்த மாதிரி பாக்ஸ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சம்யுக்தா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது தான் சார் கிட்னாப் ஆனா. ஹாஸ்டல்ல கேட்டா ஏதாவது தெரியலாம்.
போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது I couldn't hold back my tears. அவனுக்கு வலினா என்னன்னு தெரியாத போல இருக்க. ராட்சசம் போல. பாவம் அந்த பொண்ணுடைய கண்ணை நோண்டி பல்ல எல்லாத்தையும் உடைச்சு கொத்து கொத்த முடி எல்லாத்தையும் புடுங்கி அதுக்கு மேல அந்த பொண்ணுடைய உடம்பெல்லாம் கிழிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு உயிரோட இருக்கும்போதே செஞ்சிருக்கான். This man is suffering from antisocial personality disorder with aggression and deviant behavior. சிம்பிளா சொல்லணும்னா அவன் ஒரு சைக்கோ. Completely psycho. ரேப் ஏதாவது? No rape. But அவளோட பிறப்பு உறுப்புகளை கொடூரமா சதிச்சிருக்கான். சார், இது சமிக்தாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சேம். சின்ன டிஃபரன்ஸ் கூட இல்ல. அம்ருதாவை அவன் எப்படி கொண்டானோ சம்யுக்தாவை கூட அப்படிதான் கொண்டு இருக்கான். சேம் பர்சன். ஐம் ஷூர். சார், இத வச்சுக்கிட்டு அமிர்தாவையும் சம்யுக்தாவையும் மர்டர் பண்ணது ஒருத்தன் தான் சொல்ல முடியாது இல்லையா? யூ see மேம் 1 minute. ஆமா சார், சம்யுக்தா போன அன்னைக்கு கேட் கிட்ட யாரோ அவ பேர்ல gift பாக்ஸ் வச்சுட்டு போனாங்க. அதான் சார் அந்த gift பாக்ஸ். சம்யுக்தா காணாம போன ஷாக்ல இந்த gift விஷயத்தை மறந்து போயிட்டேன் சார். இந்த gift பாக்ஸ் சம்யுக்தாவோட ஹாஸ்டல்ல கிடைச்சது மேம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? டிஜிபி சார் ரொம்ப பிரஷர் பண்றாரு. அமிர்தாவோட மர்டருக்கும் ஃபைல் க்ளோஸ் ஆன சம்யுக்தா மர்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருந்தா என்ன கனெக்ஷன்? சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா. இன்னும் எவ்வளவு டைம்? சார், அப்படின்னா நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த கொலையெல்லாம் பண்ணது ஒரே ஆளா இருந்தா அந்த சைக்கோக்கும் இறந்து போனவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் மோட்டிவ் என்ன? நாம் இந்த கேஸ் எப்படி ஃபர்தரா மூவ் பண்றது? யார் மேல சந்தேகப்படுறது? எனக்கு என்னமோ இந்த கேஸ் பெரிய தலைவலியா இருக்குமோன்னு தோணுது. சார், ஒரு ஐடியா இருக்கு சார். ஆனா அதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்கு. சொல்லு அருண். சார், இந்த கேஸ்ல பொண்ணுங்களை கடத்தினதும் கிஃப்ட் பாக்ஸை விடுறதும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இந்த பாடியை பப்ளிக்கான இடத்துல போடுறதும் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சைக்கோக்கு பப்ளிசிட்டி பிடிக்கும்னு தோணுது சார். நாம தட்டுற கைத்தட்டலும் பாராட்டும் ஒரு கலைஞனை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுதோ இந்த சைக்கோ கில்லர்ஸ்க்கு கூட அவங்கள பத்தி பேசுற விஷயமும் அவங்க பேரை சொன்னாலே பயத்தை கொடுக்குற அந்த விஷயமும் த்ரில்ல கொடுக்கும் சார். அவங்க இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் மர்டரே பிளான் பண்ணுவாங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னா நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த த்ரில்ல தூரப்படுத்தணும் சார். அவனை பத்தி நாம கண்டுக்காம இருந்தாலும் அவனோட ஃபோக்கஸ் தடுமாறும் சார். டார்கெட்டை மாத்திப்பான். பிளான்லயும் தப்பு நடக்கும் சார். அப்போ அவனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் சார். ஆனா இதெல்லாம் தெரியணும்னா அமிர்தாவோட டெட் பாடியை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கணும் சார். எல்லாத்த விட முக்கியமா அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட. சார், ப்ளீஸ் சார், இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம் சார். ஏய், இதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ எஸ்ஐ தானே? உனக்கு இதால ஒண்ணும் ஆகாது. எங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஹோம் மினிஸ்டர், மீடியா, சிஎம்னு எல்லாருக்குமே நாங்க மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். மேம், இந்த கேஸ் அமிர்தா மர்டரோட நிக்காது. அன்பார்ச்சுனேட்டா அந்த சைக்கோவை பிடிக்க நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் கூட இல்ல. போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டராலேயே பார்க்க முடியாத அந்த பொண்ணோட டெட் பாடியை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டணுங்கிறீங்களா? அதை பார்த்தா அவங்க தாங்குவாங்களா? இங்க பாரு அருண், நாம ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொசீஜரையும் எத்திக்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்றது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பாடி ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்குள்ள நான் டிஜிபி சார் கிட்ட பேசுறேன். சார், இந்த கேஸ்ல நார்மல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா பிரயோஜனம் இருக்காதுன்னு தான் நான் இந்த ஐடியாவை சொன்னேன் சார். ஏய், எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ ஆர்டர் போடாத. கிளம்பு, போய் சொன்னதை செய்.
சார் கூட்டிட்டு போய் காட்டுங்க. வாங்க. போங்க. வேண்டாங்க, நான் வரலைங்க. ஒண்ணும் இல்ல, வா. உள்ள இருக்கிறது நம்ம அமிர்தாவா இருக்க முடியாதுங்க. நம்ம அமிர்தாவை எங்க நம்ம இங்க நம்ம அமிர்தாவா இருக்காது, எதுக்கு பார்க்கணும்? உள்ள இருக்கிறது நம்ம அமிர்தானா என்ன இங்கே கொண்டு போட்டுருங்க. அழுவாத கமலா, நான் சொல்றத கேளு நம்ம அமிர்தா உயிரோட தாங்க இருப்பா. கமலா அல்லாத கண்ணத்தோட நம்ம அமிர்தாவா இருக்காது. உள்ள இருக்கிறது நம்ம அமிர்தா இல்ல இல்லங்க. இல்ல, உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன் கமலா. அமிர்தாக்கு ஒண்ணும் ஆகாது, நீ அழாதம்மா. சார் சரியா பாத்தீங்களா? நான் பார்த்துட்டு தான் சொல்றேன் ஆபீசர், அது எங்க அமிர்தா இல்ல. சார் உள்ள இருக்கிற பாடி அமிர்தாவோடது இல்ல. ஆமா அருண், நீ சொன்ன விஷயத்த டிஜிபி சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ண. அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அப்ப அமிர்தாவோட டெட் பாடி சார்? டே அருண், இது அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத மார்ச்சரி. வெளியில இருந்து பார்த்தா ஒரு சாதாரண மெடிக்கல் கூட. வேற வழி இல்லாம கிரிமினல்ஸை என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாடியை இங்க கொண்டு வந்து போட்டிருக்கோம். நாங்களே அவங்க மேல அப்ஸ்கவுண்டிங்னு கேஸை போட்டு தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாள் பரபரப்பு குறைஞ்சதும் நாங்களே பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுவோம். நீ சைக்கோ பத்தி சொன்னதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. கமிஷனர் சார் டிஜிபி சார் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ண உடனே அவரும் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இமீடியட்டா அமிர்தாவுடைய பாடியை இங்க கொண்டு வந்தாச்சு. பாடியை கொண்டு வந்துட்டோம். டாக்டர், கேன் யூ ப்ளீஸ் ஷோ அஸ் தி பாடி? ஓபன் பண்ண. இந்த மார்ச்சரி டாக்டர் கிஷோர் சார் பொறுப்புல தான் இருக்கு. அமிர்தா பாடியை மறைச்சு வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாம தேடுறவன் ஒரு சைக்கோ கில்லரா இருந்தா அவன் நெக்ஸ்ட் அட்டம் பண்றதுக்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும்.